இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பாரதிய ஜனதா திணிக்குது. அந்த பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சிருந்தது யார்? இந்த ரெண்டு கட்சியில் தானே. அப்புறம் என்ன உங்களுக்கு திடீர்னு மும்மொழி கொள்கை, இது இந்தி எதிர்ப்பு, இதெல்லாம் எவன் இந்திய திணிச்சானோ அவனோட வலுக்கட்டாயமா தேர்தல் வெற்றிக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் போய் கூட்டணி வச்சுங்க. எதிர்ப்பு இல்லாம உள்ள வந்துட்டு அதுதான் இங்க இந்த நாடகத்தை இப்ப தேர்தல் நேரத்தில் போடுறது. ஒருத்தர் இந்தி வேணும்னு ஒரு கட்சி எடுத்துக்கிறது, இந்தி கூடாதுன்னு சொல்றது. எந்த இடத்துல இந்தி இல்லைன்னு சொல்லுங்க. இந்த கட்சி திராவிட கட்சிகளின் ஆட்சியில எந்த இடத்துல இந்தி இல்லை? எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. பத்தாக்குறைக்கு இந்திக்காரன்ல 1.5 கோடி கொண்டாந்து இறக்கிட்டீங்க. நீங்க வாங்க, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லாம் வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகைகள்ல என்ன எழுதிருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட எல்லா இடங்கள்லையும் நீங்க இந்தியை கொண்டு வந்து நிறுத்திட்டீங்க. இப்ப நம்ம என்ன கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் இத்தனை மொழிவழி மாநிலங்கள், அந்த நிலத்தில் வாழக்கூடிய பல்வேறு தேசிய இனங்கள், ஒரு பன்மகை தன்மை கொண்ட ஒரு நாடு இது. இந்த நாட்டினுடைய தனிச்சிறப்பே உலக நாடுகளின் பார்வையில் பல மொழி பேசக்கூடிய, பல கலை இலக்கிய பண்பாட்டு வாழ்வியல் முறையை கொண்ட இனங்கள் ஒரே நாட்டுக்குள் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டுக்கு இருக்கிற தனிச்சிறப்பே, பெருமையே, அழகே. அதுதான். அதை சிதைக்கிறதுக்கான வேலையை தான் இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்து செய்கிறார். அதாவது இதை எதிர்த்து பேசுகிற நம்மை தேச துரோக குற்றம்பாங்க. உண்மையிலே தேச துரோகம் செய்யறது, நாட்டை பிரித்தால துண்டாட துடிப்பது இவர்கள் தான். நீங்க அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வது, அதான் நீங்க அதுக்குத்தான் தனித்தனி மாநிலங்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? இந்தியை நாங்க கட்டாயம் படிச்சாகணும், 3வது மொழி ஒண்ணு இருக்கணும்னா மொழி வழியே மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதற்கான தேவை, அதற்கான அவசியம், அதற்கான காரணம் என்னன்னு யார் விளக்குவார்? மொழி வழியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்குள்ள அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான தேவை என்னவா இருந்தது? ஒரே மொழி நாடங்கள் இந்தி. இந்தியாவில் இத்தனை மொழி இருக்கும்போது நான் ஏன் அந்த இந்தியை மட்டும் படிக்கணும்? ஏன் நான் தெலுங்கு படிக்கக்கூடாது? நான் ஏன் வங்காளம் படிக்கக்கூடாது? நான் ஏன் போஜ்பூரி, மகாராஷ்டிரா, இந்த மணிப்பூரி இதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்க கூடாது? ராஜஸ்தானிலாம் தனி மொழி தானே, பீகாரி தனி மொழி, பஞ்சாபி தனி மொழி, அதெல்லாம் நான் ஏன் படிச்சுக்கூடாது? நான் ஏன் கன்னடம், இந்த மலையாளம் கற்றுக்க கூடாது? அது ஏன் உங்களுக்கு அதில் என்னது? இந்த இந்தியை மட்டும் சொல்றதுக்கு காரணம் என்ன? உங்க மொழி எப்படி உங்களுக்கு உயர்வா இருக்கோ அது மாதிரி தானே எனக்கு என் மொழி. அப்ப நீ அதை ஏன் படிச்சுக்கிறன்னு சொல்லல. நீ ஓ மொழியை மட்டும் இந்தி படிக்கணுங்கிறதுக்கான தனி காரணம் என்ன? அதுக்கு என்ன? அதுக்கு சிறப்பு காரணம் என்ன? இந்த மும்மொழி கொள்கையில ஏன் எம்மொழி தமிழ் இல்ல? ஏன் கன்னடம் இல்ல? ஏன் தெலுங்கு இல்ல? இந்த கேள்விக்கு பதில் இருக்காது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.